அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளை நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கா? கர்த்தர் இருதயத்திலே போட்ட காரியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 27 31 வசனங்கள். So please turn to Isaiah chapter 40 verse 27 to 31. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Verse 31, but those who wait on the Lord shall renew their strength, they shall mount up like the wings of the eagles. கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கையில ரெண்டு காரியம் நடக்கிறது. There are two things that happens those who wait upon the Lord. அவர்கள் புது பலன் அடைவார்கள். They shall receive their strength, கழுகுகளைப் போல எழும்புவார்கள். and they shall mount up like the wings of the eagles. இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, as we listen to this word, ஏதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி முடிக்கப்படவில்லை. so it's not just concluding with that we will receive the strength from God. அதை தொடர்ந்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், so if you continue to read this further, அவர்கள் கழுகுகளைப் போல எழும்புவார்களாம். so they shall mount up with wings like eagles. ஒரு கழுகோடு ஒரு ஒப்பிட்டு ஒரு சொன்ன காரியத்தை இங்க பார்க்க முடியும். so we can see that we've been compared against an eagle. நான் வரும்பொழுது கார்ல வரும்போது அப்படிதான் வானத்துல ஏதாவது கழுகு இருக்கான்னு பார்த்துட்டே வந்தேன். so as I was driving here, I was looking for eagles on the sky. மற்ற பறவைகளை பார்த்து கொண்டு வந்தேன். so I was looking at the birds around. ஒருவேளை அநேக பறவைகள் காணப்பட்டாலும், so though there are many birds in the sky, இந்த கழுகு ஒரு வித்தியாசமான ஒரு பறவையாய் but காணப்படுகிறது. eagle in particular is a very unique bird. அந்த கழுகையும் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஒப்பிட்டு பேச விரும்புகிறார். so God is comparing our life against the life of the eagle. இந்த கழுகை குறித்து நாம் தியானித்து பின்பதாக நான் சத்தியத்துக்குள்ளாக நம்ம செல்ல so இருக்கிறோம். we will meditate on the eagle and then we will continue to meditate on இந்த this. கழுகினுடைய சுபாவம் என்னவென்று பார்க்கும் பொழுது, if you look at the character of this eagle, we all know that அது உயர பறக்கக்கூடிய ஒரு பறவை. and this is a bird which will fly high in the sky. அது பூமிக்குரிய காரியங்கள் ஒரு சாதாரணமான பறவைகளோடு அது பறக்காது. so it does not mingle along with the birds that fly below. அது உயர எழும்பி பறக்கக்கூடிய ஒரு so வாழ்க்கை. this is a bird which mount up and fly up in the sky. ஆகவே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, so as God compares our life with the eagle, நாம் ஒருவேளை பூமிக்குரியவர்களாய் காணப்பட்டாலும், though we are someone who lives in the earth, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். but we belong to the heaven. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் மேலாக அழைக்கப்பட்டவர்கள். so we've been called up to the heaven. மேலான திட்டத்துக்காக so அழைக்கப்பட்டவர்கள். God, we have a greater plan. உங்க வாழ்க்கை இப்போ கிறிஸ்தவனா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. so God has chosen to be a believer. ஏதோ உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம்னு கிடையாது. so not that we have to live according to this world. உங்களை கர்த்தர் மேலே உயர பறக்க செய்ய விரும்புகிறார். God is wanting to lift you up in the sky. இந்த காலை வேளையில இருதயத்தை நாம் விரிவாய் திறந்து வைப்போம். so let's have our heart open. பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த வார்த்தையை கேட்க இடம் கொடுங்கள். so let the spirit of God speak to us. ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவார். and I'm sure God will speak to you. கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், so please turn to Colossians chapter 3 verse 1 and 2. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். so if you were raised with Christ, seek those things which are above, where Christ is sitting at the right hand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலானவைகளை தேடுங்க. so seek for things above. கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, மேலானவைகளை தேடுங்க. seek those things which are above. உலகத்தின் காரியம் வேண்டாம். so we don't need the things of this world. உலகத்தின் பணத்தை வேண்டாம். so we don't need the money of this world. உலகத்தின் செல்வாக்கு வேண்டாம். so we don't need the reputation of this ஒரு world. பக்கம் தேவைதான். there is a need for all of ஆனால் this. அதுக்கு மேல கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீங்கள் மேலாக காரியத்துக்காக but அழைக்கப்பட்டவர்கள். God is expecting that you seek the things
of above. ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லும்? But what does this world tell us? ஏனென்றால் நம் மண்ணிலே உருவாக்கப்பட்டபடியினாலே So because we have been created from the dust, இந்த மண்ணின் சுபாவம் நமக்குள்ள இருந்து கொண்டே தான் so we இருக்கும். will certainly have this character of this dust. அநேக சொல்வதை நான் கேட்டிருக்கேன். So I have seen many people telling this. இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து அனுபவித்து நம்ம மரிச்சு விட வேண்டும். So people say that we have to just enjoy the life to the fullest. அவங்க சொல்றது ஒரு அறியாமை சொல்ற ஒரு காரியம். They speak out of ignorance. ஆனால் மரித்ததுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. But there is a life after death. அது தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. This is a life that we spend time with தேவனோடு God. நேரத்தை செலவழிக்கக்கூடிய And வாழ்க்கை. this is the time that we spent our time with God. அதற்காக தான் நாம் அனைவரும் And அழைக்கப்பட்டிருக்கிறோம். all of us have been called for that இன்னைக்கு great ஏதோ purpose. ஒரு சாதாரண காரியத்துக்காக So அழைக்கப்படவில்லை. we have not been called for an ordinary அவரோடு thing. நாம் காணப்படும்படியாக கர்த்தர் So we have been அழைத்திருக்கப்பட்டிருக்கிறோம். called so that we can spend our time with God in the eternity. உலகம் பார்க்கிற பார்வை வேறு. Now the world thinks looks at it different ஒருவேளை way. நம்மளை பார்த்து அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்க So முடியும். people can say different things about us. நீ இயேசுவை பின்பற்றி சென்றியே, So you went behind God. என்ன நடந்தது உன் So வாழ்க்கையில? what happened to your life? என்ன நடந்தது உன் வாழ்க்கையில? What happened in your life? அநேக இந்த கேள்வி கூட உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். So these questions you may have faced எத்தனை too. பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க? How many of you faced this question? நான் கண்டிப்பா I கேட்டிருக்கேன். have received this question. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவி இதயத்துல பேசுவாரு. And this is when the Spirit of God will speak to ஒருவேளை us. நீ உலகத்துக்கு அற்பமா காணப்படலாம், Maybe the world is looking down ஆனால் at நீ you. என்னுடைய பார்வைக்கு விலையேற But in பெற்றவர். my eyes you are precious. நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு விலையேற In the பெற்றவர்கள். eyes of God you are precious. ஒருவேளை அற்பமா நினைக்கிறீங்களா? So do you think yourself down? பலனற்று நினைக்கிறீங்களா? Do you think that you don't have strength? என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? Do you think you have nothing with you? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். God is there with you. நீங்க மேலான திட்டத்துக்காக So you அழைக்கப்பட்டவர்கள். have been called for things above. அதனாலே நான் பலவான். So therefore I am a சொல்லுங்க, strong man. அதனாலே நான் பலவான். Therefore I am a strong நான் man. பலவான். I am a strong நான் man. உலகத்துக்குரியவன் அல்ல, I don't belong to this world. நான் பரலோகத்துக்குரியவன். I belong to heaven. இந்த கழுகை குறித்து பார்க்கும் பொழுது So as you look at this bird eagle, அதனுடைய வாழ்க்கையை ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். we can separate this life into two things. அதுக்கு ஒரு சாய்ஸ் So கொடுக்கப்படுகிறது. there are two choices given to this bird. ஒன்று, அது பாதி வயதிலேயே தான் மரித்து விட வேண்டும். So either it can die midway, இல்ல மீதமுள்ள வாழ்க்கை தன்னை மாற்றி இன்னும் பல ஆண்டுகள் அது உயிர் வாழுமாம். but the rest of the life it can transform and live longer life. இன்னும் சாதாரணமாக சொல்ல போனால், So if I have to speak this in ordinary terms, die or change. so and this is die or change. Die or change எனக்குடைய ஸ்டேட்டஸ்க்குள்ள அது கடந்து So வருமா? this bird will come across at a stage in a point of die or change. அதை குறித்து நான் சர்ச் பண்ணும் பொழுது As I researched on ஒரு this, சிலர் சொன்னாங்க, அது ஒரு சில கழுகுகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் உயிரோடு இருக்குமா. there are some eagles that will live for 70 years. ஒரு சிலர் சொல்றாங்க அது 30 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் Some என்று. say that they will live for 30 years. ஆனால் வாட் எவர் இட் இஸ், அது என்னவாக இருந்தாலும் So whatever it is, அது வாழ்க்கையின் மத்திய ஸ்தானத்திலே so in the middle of its life, அது தன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுமா, and it will decide on its life. என்ன செய்ய வேண்டும். What it will do. ஆனால் அந்த பாதையிலே அவன் மாற்றத்தை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், So if the bird needs a change in its life, இன்னும் 40 வயதுக்கு அப்புறம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பலன் வேண்டும் என்று if சொன்னால், you need more strength after the age of 40, அது சில பாதைகளை கடந்து செல்ல and வேண்டும். it have to come across certain stages. அங்க பாருங்க, 40 வயது பார்க்கும் பொழுது அதுக்கு பாருங்க உயர எழும்பி பறக்கக்கூடிய காரியம். So in the 40 years this bird will fly up in the sky. ஆனால் அந்த ஒரு 40 வயது வரும் பொழுது அது தன்னை ஒரு இடத்திலே தன்னை நின்று கொள்ளுகிற காரியத்துக்கு கடந்து வருமாம். So it will come to a point where it will wait. அது சிந்திக்கக்கூடிய காலத்துக்குள்ள கடந்து And வருமாம். this is the time that this bird will start thinking. அதுதான் நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது காத்திருக்கும் காலம். And this is the time of wait for us. இன்னைக்கு கர்த்தருக்கு இந்த வசனத்துல வாசித்த பிரகாரமாக As we read in the scripture, அவர்களுக்கு காத்திருக்கும் பொழுதுதான் so when we wait on the Lord, என்ன கிடைக்குதா? எல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அடிக்கடி நம்ம சொல்லி இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ற வசனம். so this is a word we all normally claim this promise. என்ன பண்ண, முதலாவது காத்திருக்கும் பொழுது So when we wait on the Lord, என்ன நடக்குது? சத்தமா சொல்லாமே we shall receive. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெலன். We will receive the strength. பெலன். Yes, தைரியமா சொல்லுங்க, பெலன். We receive the strength. ஆமென். அங்க பாருங்க, அதைத்தான் அது தீர்மானிக்குமா. And this is the time that the bird decides. அது பார்க்கும் பொழுது 40 வயதிலே அது புளுமியா பஸ்டியாக மாறி விடுமா. So it will be very heavy in this bird. அதனுடைய இறகுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அது வெயிட்ட அத கூடிக்கொள்ளுமா. So the feathers will add weight to this bird. அதுக்கப்புறம் அது பறப்பதற்கு கஷ்டமாக காணப்படுமா. And it finds it difficult for this bird to fly. ஒரு சோதனை காலம் என்னுடைய காலத்துக்குள்ளாக அது கடந்து போகுமா. And it will go to a path of difficulty. அந்த சோதனை காலத்துல எய்தர் அது மரிக்க கூடும். So either this bird can die, ஒன்னு தன்னை மாற்றி மீண்டுமாக அது பறக்க கூடும். or either it can transform itself and fly again. அதைத்தான் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிறார். So this is what the God is expecting our spiritual ஒருவேளை life. உலகத்திலே நம்ம அநேக
வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடித்து So இருக்கலாம். we may have finished all the pleasures of this life. ஆனால் எப்பொழுது இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ ஒரு புதிய வாழ்க்கை துவங்குகிறது. But when you surrender to God, your new life begins. ஆனால் ஒரு பாதையை நாம் நிச்சயமாக கடந்து செல்ல So வேண்டும். at some point of time, we have to go past the stage. ஆனால் நீங்க எதை தீர்மானிக்கிறீர்கள்? But what are you deciding நீங்க today? கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? So are you waiting upon the Lord? இல்ல உங்க வாழ்க்கையை நாங்கள் முடித்து விட விரும்புகிறீர்களா? So do you want to end your life now? நம்முடைய வாழ்க்கை முடிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. So our life should not end. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு So வாழ்க்கை. our life will have to run until the end. ஓடுவோம். ஹalleluya. So we will run until the நான் end. பறப்பேன். So we will fly. நான் பறப்பேன். So we will fly again. நான் பறப்பேன். So we will fly again. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. So that is our life. ஆனால் இந்த வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது अनेक போராட்டங்கள் வரும். But in this life you will have challenges. ஆபத்து காலம் என்று ஒரு காலம் So ஒன்று there உண்டு. is a time of danger. சோர்வின் காலம் எனக்கூடிய காலம் ஒன்று So உண்டு. there is a time of weariness. பிரச்சனைக்குள்ள போகக்கூடிய காலங்கள் ஒன்று So உண்டு. you will go through the trials. உலகம் சொல்லும் So the world will tell நீங்க us. அங்க போங்க. So you go there. நீங்க அங்க ஒரு யோகா கிளாஸ்க்கு போங்க. So you go to the yoga நீங்க class. இவங்க போய் பாருங்க ஒரு சமாதானம் கிடைக்கும். So go and meet this person. இல்ல you will இந்த receive. மருந்து எடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் So உண்டாகும். take this medicine, you will be ஆனால் healed. வேதம் சொல்லுகிறது But the scripture says நீ like this, கர்த்தருக்காக காத்திருக்க that வேண்டும். we have to wait upon the Lord. கர்த்தருக்காக காத்திருக்க So we வேண்டும். have to wait upon the கிறிஸ்துவ Lord. பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக காத்திருக்கிற காரியம் மிகவும் முக்கியமான ஒரு So it காரியம். is a time that is very critical for us. ஏனென்று சொன்னால் So why? பிரச்சனை வரும் பொழுது So when we come across நீதிமொழிகளின் trials. புஸ்தகம் 24 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, So please turn to Proverbs chapter 24 verse 10. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்குமா. So if you faint in the day of adversity, your strength is small. இங்க ஆபத்து காலத்திலே ஒரு நாளும் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. So in the time of adversity, we should never grow faint. இன்னும் தாவீது சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்றாரு, So turn to Psalms 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி தாவீது அறிந்திருந்தான். So God is our refuge and strength, a very present help in trouble. தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக அதிகமாய் காத்திருந்த ஒரு மனுஷன். So David wait upon the Lord throughout his life. ஆனால் காத்திருந்த உடனே அவனுக்கு வாழ்க்கையில பலன் கிடைக்கவில்லை. So he didn't receive the strength the moment he அவன் waited. வாழ்க்கையில அநேக பாடுகளின் வழியாக அவன் கடந்து சென்றான். But he have to go through many trials in his life. ஆகவே தான் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, So in Psalm 40 verse 1, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். I waited patiently for the Lord and he inclined to me and heard my cry. அப்படி நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கண்மலையின் மேலே நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். And we can see that as we wait like this, he set my feet upon the rock. நான் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்தினார் என்று தாவீது சொல்லுகிறார். So when we wait upon the Lord, he strengthened my feet. அங்க பாருங்க, ஆகவே இந்த நாளிலே நாம் சோர்ந்து போகும்படியாக அழைக்கப்படவில்லை. So we have not been called to live a life of rejection. அதே போல நம்முடைய வாழ்க்கை இதோட முடித்துக்கூடிய வாழ்க்கை கூட அல்ல. So we have not been called to finish our life midway. தேவனுக்காக எழும்பக்கூடிய ஒரு நாட்கள். So we have to raise up a race for God. அதைத்தான் இந்த கழுகு செய்யுமா. And this is what this bird அது will do. காத்திருக்குமா. And this will wait for எங்க it. காத்திருக்குமா. Where will it wait? ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியத்துல காத்திருப்பது இல்ல. So it does not wait somewhere else. அப்ப அங்க யோபுவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. So please turn to the book of Job. 39ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. Job 39 verse 28. போது சிஸ்டர். இங்க பாருங்க, அது எங்க காணப்படுமா. கண்மலையின் மேல இருக்குமா. On the rock it dwells and resides. கண்மலையின் மேல காணப்படுமா. So it is found on the rock. உயரத்திலே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுமா. So it will kept itself in the high place. அந்த இடத்திலே முதலாவது கழுகு எப்படி காத்திருக்கும் என்று சொன்னால், So how will it wait? தனிமைப்படுத்திக் கொள்ளும். It will wait in the தன்னை loneliness. தனிமைப்படுத்திக் கொள்ளும். It will set itself alone. ஏன் தனிமைப்படுத்திக் So கொள்ளும். why does it be alone? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் தனிமையாக வரும் பொழுதுதான் So when we come to the presence of God alone, கர்த்தர் பேசுகிற தேவனாய் and that இருக்கிறார். is the time God will speak to us. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. So you may have faced this in your situation. கதவை சாத்தி உள்ள போய் ஜெபிக்க கர்த்தர் பேசுகிறதை நீங்க கேட்டிருப்பீங்க. So you may have shut the door and went and presence of God, and you will see the God speaking to you. உங்க வாழ்க்கையில ஒருவேளை சூழ்நிலை மாற்றம் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்க போயிருப்பீங்க. So you may, when the situation changes, you may have go to the presence of God.
அதைத்தான் இந்த கழுகு செய்கிறது. And this is what this bird does. அது என்ன செய்யுமா? தன் உலகத்திலிருந்து தன்னை தனியாக பிரித்து விடுமா. So this bird will separate itself from the world. உலகத்துல 1000 பேசுவாங்க. So the people will speak differently in this world. பல காரியங்களை சொல்வாங்க. There are many recommendation and advices ஆனால் coming to you. நீங்களும் நானும் மற்ற வாய்ஸை கேட்பதற்காக அழைக்கப்படவில்லை. You and I have not been called to incline to the voices of this world. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க But we வந்திருக்கிறோம். have been called to listen to the word of God. அந்த கழுகு தன்னை செப்பரேட் பண்ணிக்கொள்ளுமா. So the bird will try to keep itself மற்ற alone. பறவைகளை காட்டிலும் இது தனியாய் சென்று விடுமா. So this will seek for loneliness. அடுத்தது பார்க்கும் பொழுது அது என்ன செய்யுமா? So what does it will do? அது இன்னுமாக அவனுடைய சிந்தனையை இன்னும் கூர்மையாக்குமா. And it will sharpen its thoughts. ஒன்று நான் சொன்ன பிரகாரம் So like first I said, அது ஒன்று மரிக்கும், either it will die. இல்ல நான் தன்னை மாத்திக் கொள்கிறேன் என்ற பட்சத்திலே இந்த ஆப்ஷனை அதை சூஸ் பண்ணுமா. So the second it will choose this option if it wants to live. அந்த தனிமையின் நேரத்திலே தான் பார்க்கும் பொழுது தாவீது சொல்ற சங்கீதம் 63:1 Psalm 63 verse 1. நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்திலிருந்து கர்த்தரை தேடினேன் என்று சொல்லுகிறார். So we can see that he searched for the God in a place that where my soul searched for you, and my flesh longs for you in a dry and thirsty land where there is no water. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது வேற யாருமே கிடையாது. There is no one around. நீங்களும் தேவனும் மாத்திரம்தான். So it is you and God. அந்த இடத்துல தான் ஒரு சூழ்நிலை மாறும். And it is in this place that your life will change. இன்னைக்கு அநேகருடைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்க ஓடுவோம். So many people run behind the voices of the இன்னும் men. பார்க்கிறோம் இது இந்த பிரதர்ட்ட போய் நான் ஷேர் பண்ண போறேன் மனிதர்களை நம்பி ஓடுவோம். So we try to share our emotions and feelings with people. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் நீ என்னை நோக்கி கூப்பிடு. But God desires that we run to என்னுடைய his சமூகத்திற்கு presence. வா. That you come to his presence. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். That is what God desires. அப்ப தனிமை நேரத்துல நீங்க ரூம்ல போய் கதவை சாத்தி நீங்க காத்திருக்கும் பொழுது So when you go into your room and shut the door and wait in the presence of God, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் காணப்படக்கூடாது. there should not be any distractions for you. இருதயத்தை தேவனை நோக்கி அது காத்திருக்குமா. So you have to wait upon the Lord. அந்த நேரத்துக்காக ஆயத்தமாகுமா. So it will prepare itself for the அந்த time. பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்காக தன்னை காத்திருக்குமா. So this bird will go through this அந்த painful இடத்துல process. இறை கிடைக்காது. And it will not find food for அந்த இடத்துல வேற தண்ணி கிடைக்காது. So there is no water for this bird. அது தேவனை மாத்திரம் நோக்கி It காத்திருக்குமா. shall wait upon the Lord. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும் சில நேரங்களில். And this is how we have to wait. தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு நம்ம வருகிறோம். So we come into the presence of God with fasting. அநேக நாள் உபவாசம் இருக்கிறோம். So many days we fast. எதற்காக நாம் இருக்கிறோம்? So why do we fast? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் That வேண்டும். our life should be என்னுடைய changed. சூழ்நிலை மாற My வேண்டும். situation should be changed. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். So God has done great miracles in our life. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கேள்விக்குறியோடு வந்திருந்தார். So you might be here with a question in your heart. கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், God is telling you today. எனக்காக நீ வந்து காத்திரு. So you wait upon me. என்னை நோக்கி நீ கூப்பிடு. So you call unto me. உலகத்தின் சத்தத்தை நீ கேட்காதே. So don't listen to the என்னுடைய voice of this சமூகத்தை world. தேடு. Seek my presence. ஏதோ ஒரு நாள் தேடுகிற காரியம் அல்ல. So it's not seeking for a கிறிஸ்துவ day. வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாள்ல முடிகிற ஒரு காரியம் அல்ல. So our life does not finish in நாம் one day. நித்திய ராஜ்யம் போகும் வரை அவருடைய சமூகத்தை நோக்க So அழைக்கப்பட்டவர்கள். until we go to the eternal kingdom, ஒவ்வொரு we நாளும் நாம் seek his காத்திருக்க presence. வேண்டும். We have to wait every day. அப்படியாக இந்த கழுகு கிட்டத்தட்ட 150 நாள் தன்னை படித்துக் கொள்ளுமா. So this bird will put itself alone for 150 days. இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறீங்க, So you might be thinking today, நான் எங்க தனியா போலாம்? so where can I go alone? அப்படி யோசிக்கிறீங்களா? Is there anybody here? எங்கேயும் போக வேண்டாம். You don't have to go anywhere. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. Go back to your home. கதவை சாத்துங்க. Close the door கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. and call unto God. ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை இந்த சூழ்நிலையா So இருக்கிறது? why am I going through this path? என் வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். So why am I going through this situation? ஒருவேளை உலகத்திலே அநேகர் நல்லவங்கன்னு சொல்ல என்ன பார்த்து, So people may tell that I am a good person, ஆனால் கர்த்தர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். but God knows my heart. ஆராதனை வழியில் சொன்னது போல அன்னாள் அப்படித்தான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவள் தேடினாள். So this is how Hannah seek God. அவள் கதறி அழுதாள். She cried unto God. ஒருவேளை அப்படித்தான் இந்த கழுகும் கூட அழுது காணப்பட்டிருக்கலாம். So you might be here crying just like அந்த this evening. கடினமான பாதையை அதை தேர்ந்தெடுத்த பொழுது அது கஷ்டமாக தான் காணப்படும். So it was a very difficult path for us to walk. ஆனால் ஒன்று உண்மை, But one thing is true, மீண்டும் அதுக்கு பலன் வரும். but it shall receive its மீண்டும் strength. நீங்கள் எழும்புவீர்கள். So you will rise up again. அதுதான் கர்த்தராகிய உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. So this is the promise that is been உங்க given to ஓட்டம் you. முடிய போவதில்லை. So your run is not going to end. உங்கள் மீண்டுமாக துவக்குகிற ஒரு வாழ்க்கை. You will restart again. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் So turn with me to Exodus 24ஆம் அதிகாரத்திலே chapter 24 12வது வசனம் verse 12. வாசிங்க. மோசேயை நோக்கி அங்கே இரு. போதும் சிஸ்டர். So come up to me on the mountain and be there. அங்கே இரு என்று கர்த்தர் சொல்றார். God says be there. பி தேர் என்று சொல்றார்.
இன்னைக்கு ஏதோ நீ வா, நான் இந்த காரியத்தை செய்றேன், நீ அந்த நான் சொன்ன இடத்துக்கு நீ வர வேண்டும். So Lord said to Moses, come and be there. அங்க பாருங்க, கீழே பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய சத்தம் ஆரவாரம் ஒரு பக்கம் காணப்பட, So looking now down at the mountain, we can see there are people who are raising noises and worshiping. மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மலையின் மேலே ஏறி வர வேண்டும். So if we have to listen to the voice of God, he needs to come up to the mountain. தேவனுடைய சமூகத்தை நோக்கி வர You வேண்டும். need to come into the presence of God. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி தான் வந்திருக்கிறீர்கள். So you have come in the presence of I God. believe that கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. And God is speaking to you right at this அங்க moment. பார்க்கும் பொழுது கர்த்தர் உடனே அந்த இடத்துல பேசினார் என்று சொன்னால் நீங்க பார்க்க முடியாது. So you will not see that God immediately speaking to you. இன்னும் மற்ற இடங்களிலே பார்க்கும் பொழுது மோசே கிட்டத்தட்ட 40 நாள் அங்கே காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்க So முடியும். we can see Moses have to wait for 40 days before God speaks to him. ஆனால் தேவன் நீங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னா நீங்க அங்க வந்து அந்த இடத்திலே நாம இருக்க வேண்டும். So we have to come into the presence of God and wait for him. அந்த இடத்திலே காத்திருக்க வேண்டும். So we have to wait upon him. காத்திருக்கிறது அநேகருக்கு ஒரு கடினமான ஒரு It is காரியம். a difficult path for us to walk to wait. ஒரு நாள் காத்திருப்போம், We can wait for a day, ஒரு வாரம் காத்திருப்போம், maybe a week, இல்ல மாதங்கள் காத்திருப்போம். maybe few months. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராத நேரத்துல நாம் விசுவாசத்துல தளர்ந்து போய் So, but விடுகிறோம். when we don't receive the answer, we got discouraged. மோசே கூட அப்படி ஒருவேளை நினைத்திருக்கலாம். So Moses must have gone through this இவ்வளவு நாள் ஆகிவிட்டதே, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல என்று ஒருவேளை கேள்வி He கேட்டிருந்திருக்கலாம். may have asked why no response here. ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்க கடந்து வந்தார். But God came and met Moses. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயம் தேவன் கடந்து So வருவார். when we wait upon the God will certainly come and meet you. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். So please turn to Isaiah chapter 30 verse 18. வாசிங்க, எடுத்துவங்க வாசிங்க. காத்திருப்பார், அவர் எழுந்திருப்பார். இங்க பாருங்க, கர்த்தர் காத்திருப்பாராம். So the Lord will wait that he may be gracious to you. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா நம்முடைய ஜெபத்தை முடிச்சு விடுவோம். So we try to finish our prayer நம்ம quite early. வாழ்க்கையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். So we try to conclude in our life. இல்ல நம்ம மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம தீர்மானத்தை எடுத்து So விடுவோம். we take decisions based on others' opinion. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, But the scriptures very clearly tell us. அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது So when we wait upon the Lord, அவர் நமக்காக and காத்திருப்பாராம். he shall wait for us too. அவர் காத்திருந்து உங்களை வெறுமையா விடப்போறிய தேவன் அல்ல. And he's not a God who will send you empty-handed. மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியத்தை பார்க்க முடியும். So we can see God reveal himself to Moses. தேவனுக்காக காத்திருந்த பொழுது திட்டத்தை வெளிப்படுத்தினதை பார்க்க முடியும். When he waited upon the Lord, God revealed his plan to him. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் அநேக பதில்களை தந்ததை நாம் பார்த்திருக்க So முடியும். we can see that God gave answers in his prayer. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சொல்ற முதலாவது கழுகு சேருக்கு தன்னை காத்திருக்குமா. So it will wait upon the Lord. இன்னைக்கு எலியாவுடைய வாழ்க்கையை நீங்க So எடுத்துக்கொண்டால், if you look at the life of Elijah, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, so 1 Kings chapter 19 verse 11. அங்கே எலியா பார்க்கும் பொழுது சோர்வோடு காணப்படுகிறார். So Elijah was discouraged there. வாசிங்க. இங்க பாருங்க, மோசேக்கு என்ன சொன்னாரு? மோசேக்கு என்ன சொன்னாரு? What did God said to Moses? அங்க வெயிட் பண்ண சொன்னார். So his God said to Moses, be there. இங்க பாருங்க, கர்த்தர் எலியாவுக்கு சொல்ற வார்த்தை, நீ தேவனுடைய பரத்துல வந்து நிக்க சொல்றாரு. So look at what God said to Elijah, go out and stand on the mountain before the Lord. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்முடைய செவிகள் திறந்தவைகளா இருக்க வேண்டும். So our ears have to be open and attentive to the words of God. ஒருவேளை ஆராதனை வேளையில கர்த்தர் பேச முடியும். So maybe God will speak to you through during the செய்தி worship, வேளையிலே கர்த்தர் பேச முடியும். or during the sermon, இல்ல நீங்க வேலை செய்யும்போது கூட கர்த்தர் சில வார்த்தை or in the சொல்வார். middle of your work God will speak to you. இன்னைக்கு பாருங்க, வீட்ல இருக்கும் பொழுது கூட கர்த்தர் சொல்வார், நீ போய் இந்த காரியத்தை செய்யின்னு சொல்வாரு. So God can tell you, go back home and do this. இந்த இடத்துல போய் நில்லுன்னு சொல்வாரு. So God will tell, wait upon me. உட்கார சொல்வாரு. He will ask you to உன்னை sit. நடக்க சொல்வாரு. He will ask you to walk. அங்க பாருங்க, இங்க எலியாவை நிற்க சொல்றாரு. So here God is telling, go out கர்த்தர் and கடந்து stand. போனாரு. So God passed by. அந்த கர்த்தர் வருகிறதுல அநேக சத்தங்கள் கேட்கிறது. So there was a great and strong wind there. 4 காரியத்தை அங்க பார்க்க So முடியும். we can see 4 things happening. அங்க பாருங்க, முதலாவதாக கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் பிளக்கிற கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. So we can see here that a great and strong wind tore into the mountains and broke the rocks. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கவில்லை. And the God was not there. காற்றுக்கு பின்பதாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. So there was an earthquake that happened and we can see here. அதுலயும் கர்த்தர் But இருக்கவில்லை. Lord was not in the earthquake.
பின்பதாக பார்க்கும் பொழுது பூமி அதிர்ச்சிக்கு அக்கினி உண்டாயிற்று. and there was a fire, அங்கேயும் கர்த்தர் இருக்கவில்லை. and Lord was not in the fire. ஆனால் அக்கினிக்கு பின்பதாக ஒரு மெல்லிய சத்தம் தான் வந்தது. After the fire, a still small voice. மெல்லிய சத்தம். A still small voice. அந்த மெல்லிய சத்தத்திற்கு உங்க செவிகள் திறந்தவைகளாய் இருக்க So வேண்டும். let our ears be open to that still voice. அப்படிதான் கர்த்தர் பேசுவார். And this is how God will speak to சில you. நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை டைரக்டா வரும். So sometimes God, you will receive the word directly. அவருக்கு காத்திருக்க சில நேரம் மெதுவா கர்த்தர் அந்த மெல்லிய சத்தத்தை கர்த்தர் But செவியில கொடுப்பார். sometimes you will also hear as a still voice. அதைத்தான் இந்த கழுகு கேட்டதாம். And this is what this eagle heard. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்குமா, And it will surrender its life. உலகத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொள்ளுமா. It shall separate itself from the world. எதற்காக? For what? தன்னுடைய திட்டங்களை அறிந்து So that கொள்ளும்படியாக, it knows the plan. வருகிற காரியத்தை அறிந்து So things கொள்ளும்படியாக, that is ahead of it. எது எந்த காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி அதை இன்னும் அறிந்து So that கொள்ளும்படியாக it prepares it for itself before what is coming. தன்னை தனிமைப்படுத்திக் So கொள்ளும். it shall isolate itself. இன்னைக்கு ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், So this is one thing that God நீ desires in each one of our lives. தனித்தவனாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். That you have to come to your presence of God alone. குடும்ப ஜெபம் நல்லதுதான், It is good that you pray as a family. சபையிலே வந்து ஜெபிக்கிறது நல்லதுதான். So the corporate worship and prayer is ஆனால் good. நீங்களும் நானும் பலனடைந்து எழும்ப வேண்டும் என்று சொன்னால், So if you and I have to be strengthened and raised, நீங்களும் நானும் தேவனுக்கு தனியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க so you வேண்டும். and I have to be in the presence of God alone. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். If I may ask you a question today. ஒருவேளை உங்க மனைவியை பார்த்து நினைக்கிற உங்க கணவர் எப்படி தனியா ஜெபிக்கிறான்னு சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க? So what will your wife tell about the husband's prayer? இல்ல உங்க கணவனை பார்த்து நான் கேட்டா அவங்க என்ன சொல்ல So போறாங்க? what will the husband say about the wife's prayer? இதுல ஒரு அக்கௌண்டபிலிட்டியை நம்ம வைத்துக் கொள்வோம். So let us have accountability among the இது husband and என்னுடைய wife. ஜெப நேரம். So this is my time of இது prayer. நான் காத்திருக்கிற So நேரம். this is the time that I wait upon the Lord. அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது So as we wait upon the Lord like this, கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு நிச்சயமாக உங்களோடு so இடைப்படுவார். God will intervene you with a still voice. அடுத்ததாக இரண்டாவதாக கழுகு செய்கிற காரியம், So the next thing what the eagle does, தன்னுடைய பலனை எல்லாம் அது அற்று போக பண்ணுமா. so it will lose all its strength. அதனுடைய பலத்தை குறித்து பார்க்கும் பொழுது So if you look at the strength of this அது eagle, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 6 to 10 கிலோஸ் வரைக்கும் அது வெயிட் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். so they say it can weigh up to 10 kg. ஆனா இந்த இடத்துல இரண்டாவது அந்த பெயின்ஃபுல் process அது கடந்து செல்வதற்கு So the next painful process it have to go. அதனுடைய பலன் எங்க இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can you say where the strength of this bird is? கழுகுனுடைய பலன் எது? சத்தமா சொல். The wings. சிறகு. வேற எது அதுக்கு முக்கியமான காரியம்? கண், Beak. அழகு, பீக், நெயில்ஸ். Nails. அது 5 காரியங்கள். அது நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. All of this what you said is true. ஆனா இது முதலாவது என்ன செய்யுமா? So what will it do? தன்னுடைய வாழ்க்கையில அந்த சிறகை எல்லாம் அது பிச்சு போடுமா. So it will remove all this feathers that it has. அது வளர வயது ஆக 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 So the more it grow older, அது கூர்மையான அந்த பீக்ஸ் என்ன ஆகுமா? அது பெண்டாய் விடுமா. so the beaks will bend. பெண்டாய் விட்டு அது சரியாக அது இரையை சாப்பிட It முடியாதாம். can't eat the food properly. அதே போல தன்னுடைய இறகு இன்னும் அது பலமா இருப்பதினாலே அது பறக்க முடியாதாம். So and because the feathers are too heavy, it Ag- can't fly. ஆகவே அது என்ன செய்யுமாம்? தன்னுடைய வாயின் பீக்னால அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாவற்றையும் அது பிச்சு போடுமா. So it will use its beak to remove all its feathers. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் விரும்புவார். So this is what God desire of you. கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது So when you come in the presence of God, நம்முடைய பெருமையோ நம்முடைய செல்வாக்கோ எந்த ஒரு காரியமே ஒண்ணுமே வேலை செய்யாது. so our pride or our reputation is of no use for God. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றுமில்லாமல் என் So we சமூகத்தில் have to come in the presence of God நான் பேச empty-handed. வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பெருமையை எடுத்து போடு. So if God have to speak, we have to remove the pride. உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இடைப்பட வேண்டும் என்று சொல்ல இந்த காரியத்தை நீ சரிப்படுத்து. So if God have to intervene, we have to make our path straight. அதைத்தான் இந்த கழுகு செய்யுமா. This is what the eagle will do. எல்லாவற்றையும் அதை பித்து போடுமா. It will remove all its feathers. சில நேரங்களில் அது பார்க்கும் பொழுது தான் உடம்புல ரத்தம் கூட வரதுக்கு So வாய்ப்புண்டா. sometimes they say that it will have to bleed. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு process நம்ம கடந்து செல்லுவோம். So we may have to go through this painful process. அடுத்து பார்க்கும் பொழுது அதோட நெயில்ஸ் எல்லாமே அது உடைந்து விடுமா. So the nails will all break. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. Now everything is now been தனக்கு made for this. எதெல்லாம் பலனா இருக்கோ, Whatever it considered as a strength. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எதை வச்சு இவ்வளவு வருஷமா வாழ்ந்தோமோ, So it was a source of its survival for கர்த்தருக்கு all these years. காத்திருக்கிற வேளையில அது ஒவ்வொன்றா கர்த்தர் உடைப்பாரா. So when you wait upon the Lord, God will take away everything that எதற்காக உடைக்கிறாரு? So why is God breaking? நீங்களும் நான் ஒரு புதிய மனுஷனாய் மாற So வேண்டும். that you and I can be transformed into a ஒரு new புதிய man. சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். So that we can have a new thoughts. புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள So வேண்டும். we can receive a new strength. இன்னைக்கு பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாமே புதிதாயின என்று சொல்லி வாசிக்கிற
பிரகாரம் So as we read that the old things are passed away, all things have become new. காத்திருக்கிற வேளையில So when you wait upon the Lord, கர்த்தர் தெளிவா பேசுவார். so God will speak to you very clearly. இந்த காரியத்தை நீ பேசிருக்க கூடாது, So you should not have spoken like this. இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்க So கூடாது, you should not have done this. இந்த காரியத்துல நீ கோபப்பட்டிருக்க You கூடாது, should not have been angry there. இந்த காரியத்தை நீங்க அவனுக்கு மன்னிச்சிருக்கலாமே. You should have forgiven this person. இதெல்லாம் எப்போ ஒரு கர்த்தர் பேசுவாருன்னா So when does God speak? அவருக்கு காத்திருக்கும் போது தான் பேசுவார். When we wait upon the Lord, God ஒருவேளை will எனக்கு speak. எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சோம்னா, So when you think that I know everything, ஆனால் அது வாழ்க்கை முடித்து விடுமா. so we will end up the midway. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் But what God expects of us. உங்களை இன்னுமாக அவர் திருத்த So விரும்புகிறார். God is wanting to correct you. இன்னைக்கு broken vessel-ஐ போல அந்த அவனுடைய வாழ்க்கை காணப்படலாம். So your life might be like a broken vessel. ஒருவேளை பார்க்கும்போது பிரயோஜனமற்றவர்களை போல நம்முடைய வாழ்க்கை சில வேளை So you காணப்படும். might think that I'm unworthy for anything. இதுக்கு மேல நான் உயிர் வாழ வேண்டுமா என்று சொல்ல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்போம். So you might be with a question, should I really have to live? இவ்வளவு நாள் காத்திருந்தனே எந்த பதிலுமே இல்லை என்று சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். So you might be thinking, I've been waiting for so long, but there is no answer. தாவீது அதுதான் சொல்றாரு. This is what David says. சங்கீதம் 31:11-12 வசனத்தை வாசிப்போம். So Psalm 31 verse 11 and 12. உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். I'm like a broken vessel. அவன் உடைந்த பாத்திரத்தை போல அவனுடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. So David's life is like a broken vessel now. எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு காரியம். So everybody have forgotten about him. ஒருவேளை அப்படிதான் நம்ம வாழ்க்கை So காணப்படலாம். maybe our life is like this. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? So are you waiting upon the Lord? பலத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கீங்களா? So do you waiting for his strength? ஒருவேளை இப்பேற்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரலாம். So you might go past a stage like this. ஆனால் பார்க்கும்போது இந்த உடைக்கப்பட்ட பாத்திரமாக காணப்படும் பொழுது So when you are like a broken vessel, அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. it has of no value. ஒருவேளை அந்த பாத்திரம் ஒருவேளை ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளா காணப்பட்டு ஷெல்ஃப்ல காணப்பட்டாலும், So though it looks like a valuable in the shelf, ஆனால் எப்போ அந்த வெசல் உடையுதோ, so the moment this vessel breaks, அதுக்கு மதிப்பு கிடையாது. it has of no value. அதுக்கு மதிப்பே It கிடையாது. does not have any value. நம்ம வாழ்க்கை சில நேரம் மதிப்பே இல்லாத மாதிரி Many காணும். times our life is like that with no நிறைய worth. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு என் பிள்ளைங்க என்ன மதிக்கிறதே இல்ல, So many parents tell me that my children does not என் respect குடும்பங்கள் me. மதிக்கிறதே இல்ல. My family does not regard me. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, But what does God do? உடைக்கப்பட்டு நொந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன செய்யறாரா, So God will try to look at every broken people. அவர்களை தெரிந்தெடுத்து தான் கர்த்தர் வல்லமையான ஊழியத்தை So செய்யறார். God will choose such people and he will use them mightily. தாவீது உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். So David was living a broken life. ஓடி ஓடி ஒளிஞ்சான். And he was someone who was hiding behind. எல்லாராலும் துரத்தப்பட்டான். So he was chastened by many. ஆனால் அவன் தேவனால ஒரு நாளும் கைவிடப்படவே He இல்ல. was never abandoned by God at any time. கர்த்தர் அவனை நினைவு So கூர்ந்தார். God remembered him. நீங்க கடந்து போகிற பாதையில நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். So in the path that you are walking, God is able to deliver you. நீங்க உதவாதவனை போல காணப்படலாம். So you might be thinking unworthy. இல்ல பிரயோஜனமற்றவனை போல Or காணப்படலாம். you might be thinking I'm you and good for nothing. இல்ல என் வாழ்க்கையில் இதுக்கு மேல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சு So you கொண்டிருக்கலாம். might think that I don't have anything in my life. ஆனால் கர்த்தர் உருவாக்க அவரால கூடும். But God can mold you into a new person. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? So do you believe this? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? So do you believe? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? So are you waiting upon God? பதில நோக்கி காத்திருக்கிறீங்களா? So are you waiting upon his presence? ஏற்ற நேரம் வரும். So the right time will இந்த come. கழுகுக்கு நேரம் வரும். So that the eagle will have its அதுக்கு time. தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. The eagle does not know what will ஆனால் happen. எல்லாத்தையும் அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. But God knows there and who does know everything. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல So இருக்கிறது. your life is in his hands. இங்க ஜப்பான்ல பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களாம். So in Japan they say a word. I don't know how to pronounce it. நான் சொல்றேன். கின்சுகி, KINTSUGI அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. It's a Japanese word. அங்க பார்க்கும் பொழுது அது என்ன செய்வாங்க என்று சொன்னா, So you know what they do? அது ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்களா. So they will bring the broken vessel there. அது யாரும் எனக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற பாத்திரங்கள். So this is the vessel that someone said that I don't need this. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு You know பாத்தீங்கன்னா, what they will do? அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை So they will use that broken vessel. அந்த தங்கத்தின் பொடி அந்த பொடியை வைத்து அந்த உடைஞ்ச இடத்தை எல்லாம் அவர் ஒட்ட வைப்பார்கள். So they will use the gold to
stick the broken vessel. எங்க உடைக்கப்பட்டு தூக்கி போட்டது உண்மைதான். So yes, it is true that this vessel is broken. உதவாம போனது உண்மைதான். Yes, it was unworthy. மதிக்காம போனது உண்மைதான். Yes, it is of no value. ஆனால் குயவனுடைய கரத்திலே அது செல்லும் பொழுது So when it goes into the hands of the potter, குயவன் பார்க்கிறாரு. so the potter is looking at this vessel. நீ ஒன்றுமில்லாம வந்தையா? So you came here of no நீ value. உடைக்கப்பட்டு வந்தையா? Or you came here broken. உன்னோட உடைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரா? அது ஒட்ட வைக்கிற என் தேவனா So இருக்கிறாரு. it is the God who will bind all these broken things. அது பார்த்து அதை அழகுபடுத்துகிற தேவனா இருக்கிறாரு. So God will decorate this broken நீங்க vessel. ஏதோ விதத்துல உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். So you might be here as a broken person. ஆனா கர்த்தர் சொல்றாரு தங்கத்தினால உங்களை அழகு பார்த்து ரசிக்க விரும்புகிறார். So God is wanting to decorate you Hallelujah. with gold. Hallelujah. Hallelujah. அதைத்தான் கர்த்தர் செய்கிறாரா? So this is what God is doing. அந்த நேரம் வரும் வரை நம்ம காத்திருக்க So we வேண்டும். have to wait for the right time. இன்னைக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு So Paul says like this. அநேக முறை அவன் வாழ்க்கை உடைக்கப்பட்டுச்சு. So many a times his life was broken. தேவனுக்காக உடைக்கப்பட்டுச்சு. So he was broken for God. ஊழியத்து நிமித்தமாக So he உடைக்கப்பட்டது. was broken in the ministry. நன்மை செய்ய போய் So உடைக்கப்பட்டது. he was broken for doing good. ஆனால் ஒரு நேரம் வந்த பொழுது But there came a time. அவர் சொல்றாரு And this man is telling. 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை So வாசிங்க. 2 Corinthians chapter 2 verse 9. 2 கொரிந்தியர் 12 9வது வசனம் 9 10. 12 9 சிஸ்டர் 2 கொரிந்தியர் ம் 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 தங்கும்படி பாருங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தை? So my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore most gladly I will rather boast in my infirmities. சின்ன பிரச்சனை வந்தா என்ன தேவன் என்ன கைவிட்டுட்டான்னு சொல்றோம். So with a little problem we say that God has abandoned me. போராட்டம் வந்தா நம்ம கைவிட்டுட்டான்னு சொல்றோம். Some trial we say that God has ஆனா forsaken me. இங்க பவுல் சொல்றாரு But Paul is telling here, என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை I பாராட்டுவேன். will rather boast in my infirmities. இன்னும் பாருங்க 10வது வசனத்தை இன்னும் அதிகமா வாசிங்க. Verse 10. பலவீனமாய் இருக்கும்போதே இது எப்படி முடியும்? So how is this possible? பலவீனமா இருக்கும்போதே பலன் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் I சொல்றார். take pleasure in infirmities. அந்த பாடுகளின் வழியாக கடந்து பொழுதுதான் அந்த அப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். So one who has gone through this trials can speak such a word. அவன் வாழ்க்கையில் அவமானங்கள் வந்தது. So in his life he had all the reproaches. போராட்டங்கள் வந்தது. He has all the struggles. நிர்வாணமான ஒரு சூழ்நிலை வந்தது. So the nakedness was there. அடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. He was beaten. ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றாரு, But this man is telling here, நான் பலவீனமா இருக்கும் பொழுது so for when I am weak, பலவானா இருக்கேன். then I am strong. உங்க பலவீனத்தை நீங்க சொல்லுங்க. So in your weakness tell this. நான் பலவானா இருக்கேன். So I am strong. உங்க போராட்டத்துல நீங்க சொல்லுங்க நான் பலவானா இருக்கேன். So in your trials tell that I am strong. சொல்லுங்க. I am strong. சொல்ல மாட்டேன்றீங்களா? I am strong. என் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்றீங்க. So my problem is great. பாஸ்டர் கேட்டா அவர் ஒரு பிரச்சனையை சொல்வார். So pastor will have his own trials. ஆனால் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டங்கள் உண்டு. So each one of us have our own share of problems. ஆனா இந்த வசனம் பொய்யாய் போய் விடுமா? So will this verse go wrong? உங்களை கர்த்தர் அப்படியே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God is willing to change you. பலவீனத்தின் மத்தியிலும் In the midst of your trials, நான் பலவான். I'm strong. நான் பலவான். I am strong. நான் பலவான். I am strong. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் In whatever might happen, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is there with me. அதைத்தான் நீங்க பவுல் சொல்கிறார். This is what Paul is telling you. இன்னைக்கு சில நேரங்களில் அது நம்முடைய வாழ்க்கையில கடினமாக So காணப்படலாம். it might be difficult for us to இன்னும் go through. பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7 8 வாசிங்க. So Philippians chapter 3 verse 7 and 8. பாருங்க பவுல் சொல்ற ஒரு காரியம், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தொடர்ந்து அடுத்த வசனம். பாருங்க 7வது வசனத்துல முடிக்கும் போது எண்ணினேன் என்று சொல்றாரு. 8வது வசனத்துல எண்ணிக்கொண்டே இருக்கிற அந்த சிந்தையை நாம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். So in verse 7 he says that I counted loss for Christ
and here I count them as rubbish in verse 7. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். So we have to come to such a mindset. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எனக்கும் பிரதருக்கும் ஒரு பிரச்சனைனா, So if I have a little disagreement with someone, இன்னைக்கு ஒருவேளை நான் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒப்புரவாகாத ஒரு பட்சத்துல so when we are not able to reconcile with the other person, இப்பேற்பட்ட காரியங்கள் நான் சொல்லவே முடியாது. so we will not be able to speak these words. ஆனால் இங்க that we பவுல் have. சொல்லும் பொழுது சொல்றாரு, But Paul is telling here, என் வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு. so I have everything in my life. படிப்பு இருந்துச்சு, I have education. பட்டம் இருந்துச்சு, I have all the reputation. செல்வாக்கு இருந்துச்சு. I have the reputation. ஆனா here. எப்பொழுது கர்த்தர் என்னை But அழைச்சாரோ when God called me, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் so I சொல்றாரு. considered everything lost for Christ. ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டு நமக்கு கோப் பண்ண முடியுதா? So with one word we get angry. எப்படி இந்த வார்த்தை என்ன பார்த்து சொல்லி இருக்கலாம்? How can he say this word to me? எப்படி இந்த வார்த்தை என்ன So how படுத்தி dare இருக்கலாம்? he say this word to நம்முடைய me? வாழ்க்கையில அப்படி ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. So there is a great impact made on my life. ஆனா இங்க பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்ததா. So but look at the life of Paul, a big change happened. நீங்க எபேசியர்ல நீங்க அத 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவர் டிக்ளேர் பண்றாரு, நான் இப்படி காணப்பட்டேன். So here Paul is telling before I was like this. சபையை துன்பப்படுத்தினேன். So I persecuted the church. ஆனா இப்பொழுதோ துன்பப்படுத்தின இந்த இயேசுவை நான் குறித்து பிரசங்கிக்கிறேன்னு So சொல்றாரு. but now I speak about the same Christ that I persecuted. எப்பொழுது So when was this? பவுல் தன்னை உடைக்க அர்ப்பணித்தார். So when he surrendered himself to be broken. தேவன் எப்பொழுது அவனை சந்தித்தார், அவன் முற்றிலுமாக உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் So வந்தான். when God met him, God completely broke this man. அவன் உடைத்த பிறகு அவனுடைய சுய சித்தத்தை செய்யவில்லை, So after he was broken, he didn't do his own will. தேவனுடைய சித்தத்தை And செய்கிறவனாய் he அவன் was மாறி போனான். fulfilling, he was accomplishing the will of God. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். This is what God is expecting of நீங்க us. யாருடைய சித்தத்தை செய்ய So விரும்புகிறீர்கள்? whom's desire do you want to fulfill? கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய So விரும்புகிறீர்களா, do you want to fulfill the இல்ல desire of God? உங்களுடைய ஆசையை நீங்க செய்ய விரும்புகிறீர்களா? Or do you want to fulfill your own desires? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது So when we fulfill the desire of God, உனக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் so கொடுப்பார். God will give you the strength that you need. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாம வந்திருக்கலாம். So you might come here with no பவுல் strength. சில நேரங்களில் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் நம்முடைய பலன் பூர்ணமா விளங்கும்படி ஜெபிக்கிறாரு. So Paul is praying for his strength. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? But what is God telling? என் கிருபை உனக்கு So போதும், my grace is sufficient for என் you. கிருபை உனக்கு My போதும். grace is sufficient for you. இன்னும் அவன் பார்க்கும் பொழுது அதை தொடர்ந்து எனக்கு பிரச்சனைன்னு சொல்ல விட்டு போகவே இல்லை. So he didn't continue to go on complaining about the problem. அந்த he got the word, என் கிருபை உனக்கு போதும். So he hold on to the promise that has been given. ஒருவேளை My இன்னைக்கு grace is கேள்வியோடு sufficient for வந்திருக்கலாம். you. You might hear with the pain. இன்னைக்கு கடந்து செல்லுங்க, So go back home. தேவனுடைய கிருபை எனக்கு So போதும், my grace is enough for தேவ கிருபை போதும், So grace of God is இதுவரை enough for நடத்தின me. தேவன் அவர் எனக்கு போதும், So the grace of God which என்னை led us thus அழைத்த far is தேவன் enough. எனக்கு போதும். The one who called me is enough. பாடின பாடல் வண்ணமாக எத்தனை அன்பு நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார், So many good things God has எத்தனை done. நன்மை செஞ்சிருக்கிறார். He has done so many good things. நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்க Our வேண்டும், life should have ended long back. ஆனால் கர்த்தருடைய கிருபை நாளை நாள் ஜீவனோடு But because காணப்படுகிறோம். of the grace of God we are alive here today. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? So what happened here? கழுகு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டது, So now the eagle has isolated itself. இரண்டாவதாக தன்னுடைய பலன் எல்லாம் அற்று போய் So விட்டது. it has lost all its strength. எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் பார்க்க வண்ணுமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. So the others are looking at their life. ஆனால் இந்த கழுகு என்ன செய்ய வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு சமூகத்தில் ஒப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். So we can see that what does it do in the presence of God? And பார்க்கும் பொழுது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது Third thing what this eagle does. அது தேவன் தன்னை நிரப்பும்படியாக தன்னுடைய his wait for that one allows God to fill என்று சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். என்ன செய்யுமா, அது தேவன் தன்னை நிரப்ப அதை ஒப்பு கொடுக்குமா. So it surrender itself to be filled by God. இன்னைக்கு உடனே அது ரக்கை வந்து அதுக்குரிய நேரம் வர வரைக்கும் பறக்கக்கூடிய நேரம் வர வரைக்கும் அது காத்திருக்குமா. So this bird will wait until it receives the strength to fly. எதெல்லாம் வாழ்க்கையில இழந்து போனதோ, So whatever the things that we have lost, அது அழகு இழந்து போயிருக்கலாம், it must have lost its glory, பலனை இழந்து it போயிருக்கலாம், must have lost its strength. இல்ல பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி வாய்கள் எல்லாம் ஒரு கூர்மையாக மீண்டும் வந்திருக்கலாம். So it must have gained its beak again. அதைத்தான் கர்த்தர் நிரப்பும் பொழுது செய்வாராம். So this is what God will does when he fills. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3லிருந்து 5வது வசனத்தை வாசிங்க. So Psalm 103 verse 3 to 5. என்ன செய்யறாரா? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து குணமாக்கி முடிசூட்டி திருப்தியாக்குகிறார், வாழ வயது போல் ஆகிறது. அதைத்தான் கர்த்தர் செய்கிறாராம். Amen.
ஹalleluya. Hallelujah. கழுகுக்கு உன் வயது திரும்ப கர்த்தர் பலத்தை தரும் வல்லமையுள்ள So தேவனா God is able to give the youth, it is renewed like the eagles. முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? So do you think that you have finished your life? ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது But when you wait upon God, அவர் எப்படி என்ன செய்யறாரா? so what does God do? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல எழும்புவீர்களாம். So that your youth is renewed like the eagles. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையை உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். I want to give an example of the life of Joseph. அவன் வாழ்க்கையில அநேக போராட்டங்களிலே அவன் கடந்து He சென்றான். went across many trials. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டால் So turn with me to Genesis chapter 41. அவனுடைய வாழ்க்கை ஒரு சோதனையின் வாழ்க்கையில கடந்து So செல்கிறான். he was going through a time of difficulty. எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. So all of us know this well. ஆனா ஒரே ஒரு சாப்டர்ல அவன் வாழ்க்கை மாறி விடுகிறது. But in one chapter all of his life changed. ஒரே சாப்டர்ல அவனுக்கு 10 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் So கொடுக்கிறார். God blessed him with 10 different things. பாருங்க 41வது வசனம் 41ஆம் அதிகாரம் Genesis chapter 41. அ, 14 வாசிங்க சிஸ்டர். பாருங்க திடீர்னு உன் வாழ்க்கையில சிறைச்சாலையில காணப்படுகிற ஒரு மனுஷன். So Joseph was in a prison now. அவன் வாழ்க்கையில அடிமையா காணப்பட்டான். So he was a slave once. அவனுடைய குஸ்ல நம்ம தியானித்த பிரகாரமாக அடிமையின் வஸ்திரத்தை அவன் So எடுத்துக்கொண்டான். he wore the garment of slave. சிறைச்சாலையின் வஸ்திரத்தை அவன் So he போட்டுக்கொண்டிருந்தான். wore the garment of prison. ஆனால் அவன் வாழ்க்கையில எல்லாமே முடிகிற சூழ்நிலை வந்தது போல காணப்பட்டது So உண்மைதான். it looks like his life has ended there. ஆனால் அவன் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிற உறவை ஒரு நாள் அது மாறவே கிடையாது. But his relationship that he had with God has never changed. பாருங்க அந்த 41:14 வசனத்துல Verse 14. அங்க பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். Then Pharaoh sent and called Joseph. முதலாவதாக வருகிற ஒரு காரியம் அவனை அழைக்கிறார். So God first called him. அடுத்தது பாருங்க இரண்டாவது அவனை தீவிரமாய் காவலிலிருந்து கொண்டு வந்தார்கள். So they brought him quickly out of the இப்ப dungeon. ஜெயிலில் இருக்கிற மனுஷன் வெளியே வந்துட்டார். So now he is out of prison. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஒரு சேஞ்ச் வருகிறது அவனுக்குள்ள. And there is a change that's happening. அவனை சவரம் பண்ணிக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். And he shaved. அடுத்தது பாருங்க வேறு வஸ்திரம் தரித்த ஒரு சூழ்நிலை வருகிறது. Change his clothing. அடிமையின் வஸ்திரத்திலிருந்து சிறைச்சாலையின் வஸ்திரம் இப்ப வேறு ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார்கள். So from the garment of slave to the prison to a different dress. இங்க ஐந்தாவதாக 33 34 வாசிக்கும் பொழுது Verse 33 and 34. பாருங்க எங்க சிறைச்சாலையில் இருந்தா இப்ப அஞ்சாவதாக அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வருகிறார். So now he has been made as an official for the Egypt. இன்னும் ஆறாவதாக 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது Verse 40. நீ என் அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். You shall be over my house. ஏழாவதாக பார்க்கும் பொழுது எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். And all of my people shall be ruled according to your word. ஆனா 8வது வசனத்தை பார்க்க 42வது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 42. அங்கு பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழட்டினான். So Pharaoh took his signet ring off his hand அது யோசேப்பின் கையிலே போட்டான். put it on Joseph's hand. ஒன்பதாவதாக மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தினார்கள். And he clothed him in garments with a fine பத்தாவதாக linen. பொன் சரப்பணியை அவனுக்கு கொடுத்தாங்க. Put a gold chain around the neck. 11வது அவன் தன் 43வது வசனத்துல தான் இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். So they let him ride in the second chariot. கடைசியாக அவனை பார்த்து தொண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து Bow வந்தான். the knee. ஒரே அதிகாரம். So it is all happened in one chapter. எதெல்லாம் பல வருடங்களாக ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இழந்து காணப்படலாம். So for many years he was living in a life of rejection. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா But when he received the word of God, ஒரே நாள்ல கர்த்தர் எல்லாவற்றையும் so திருப்ப in முடியும். one day God can change your life. ஒரே நாள் போதும் அவருக்கு. So all that he needs is a ஒரு day. வார்த்தை போதும். One word is enough for ஒருவேளை him. யோசேப்பு பயந்திருக்கலாம், எதுக்காக இந்த முறை பார்வோன் என்ன கூப்பிடுறாருன்னு யோசிச்சிருக்கலாம். Joseph must have thought, why is Pharaoh calling me ஆனால் today? துன்பத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு வந்தது. So but all the days of கண்ணீரின் trials were நாட்களுக்கு ended. முடிவு வந்தது. All the days of tears were கேள்வி ending. நாட்களுக்கு முடிவு வந்தது. All the questions have an answer. இவள் எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்பு தேவனை நோக்கி காத்திருந்தான். So Joseph waited upon God. பாருங்க இப்ப ராஜா ஆள் அனுப்புறாரு. Now the king is sending இப்ப ராஜாக்கு ஒரு போராட்டம். Now the king has a problem. பாருங்க 16வது வசனம் சொல்கிறது, Verse 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, So Joseph answered Pharaoh saying, நான் அல்ல, it's not in me. தேவனே பார்வோனுக்கு மங்கள
மங்களகரமான வார்த்தை சொல்ல So முடியும். God will give Pharaoh an answer of தேவனை peace. கொண்டு வராரு. So he is bringing God போராட்டத்தின் மத்தியில in the midst of a trial. தேவனை கொண்டு வராரு. So he gives glory to God. பிரச்சனையின் மத்தியில In the midst of the trial, ஐயோ நான் இல்ல, it is not me. தேவன் ஒருவரே என்று சொல்லி So சொல்றாரு. God alone. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. So again and again he is saying this. 28வது வசனத்தை பாருங்க. Verse 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை பார்வோக்கு காண்பித்திருக்கிறார் என்று God சொல்றார். has shown Pharaoh what he is about to do. இக்கட்டு நேரத்துல அவன் தேவனை மறக்கவே இல்ல. So in the midst of the trial he has not forgotten God. இக்கண்ணீரின் பாதையில அவன் தேவனை மறக்கவே இல்ல. In the midst of the tears he didn't forget God. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். This is what God desires. நீங்க நிற்பீங்களா? Will you stand for him? நீங்க எனக்கா தேவனுக்கா நிற்பீங்களா? So will you stand for God? ஒன்றுமே இல்லையா? You don't have anything? ஒன்றுமே இல்லையா? So you don't have anything. நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? You might think, what am I going to do tomorrow? தேவனை நம்பி காணப்படுங்க. So believe on God and wait விசுவாச upon ஒரு him. அறிக்கை இடுங்க. So confess your faith. எனக்காக நிச்சயம் கர்த்தர் செய்வார். So God will certainly do it என்னுடைய for me. சூழ்நிலையை மாற்றுவார். God will change my situation. Say that என்னுடைய வாழ்க்கை நீங்க சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். So God will change my நான் இருக்க situation. போவதா இருப்பதில்லை. No, I am not going to be like என்னுடைய this. சூழ்நிலை நிச்சயமாக மாறும். My situation will என் change. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். My children's life என் will change. சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை So செய்வார். God will do a great செய்கிற thing in the ஊழியத்துல church. கர்த்தர் செய்வார். God will do it in my ministry. நிச்சயமாக கர்த்தர் So செய்வார். God will certainly do this. ஹalleluya. Hallelujah. அதைத்தான் கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில் So செய்தார். this is what God does in the life of Joseph. ஒரு அதிகாரத்துல அவன் வாழ்க்கை மாறி So போச்சு. in one chapter his life was transformed. அநேக ஸ்டோரிஸ் சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் வந்து கொண்டு இருக்கும். So there are many stories you will see in every chapter. ஆனா கர்த்தருடைய நேரம் ஒன்று வரும் பொழுது But when God's time comes, இந்த கழுகு அது அந்த இடத்துல இருக்க போவது கிடையாது. the eagle is not going to stay there. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்க பறக்கக்கூடிய நாட்கள் வந்து So விட்டது. the days of flying will come back again. பறக்கக்கூடிய நாட்கள் வரும். So the days of flying will come back உங்கள் again. ஜெபம் நிச்சயமாக கேட்கக்கூடிய நாட்கள் வரும். Your prayer will be answered one day. நீங்கள் பாப்பீங்க, You will see this. அற்புதத்தை பார்ப்பீங்க. You will see a miracle. ஆனால் இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் So if you have to see a miracle, ஒருவேளை வெள்ள புது பலன் வந்துச்சு. so you have received a new strength. இப்ப கழுகு தன்னை பறக்கும்படியாக செல்லுகிறது. So the eagle was about to fly. அப்போ கழுகு எதுல பறக்கும்னா, Now how will it fly? நீங்க நிறைய படிச்சவங்க இருக்கீங்க, அதனால நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு எனக்கு தெரிஞ்சது சொல்ல முடியாது. பட் I'll try my best. ஏன்னா அந்த கழுகு எப்படி பறக்கும்னா, So how will this eagle fly? காற்றோடு பறக்குமா. It will fly along the wind. ஒரு சாதாரணமாய் பறக்கக்கூடிய ஒரு 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 நிலைமைக்கு தான் அது செல்ல முடியும். So it can fly on a normal path. ஆனா ஒரு காற்று வரும் என்று சொன்னால், But when there is a wind coming, அது பார்க்கும் பொழுது இன்னுமாக அதிகமாக அது பறக்குமா. so it can fly even more high. உயரே பறக்குமா. It can fly even more high. சொல்லுங்க, உயரே. So it will fly high. சொல்லலாமே, உயரே பறக்கும். High. அது உயரே பறக்குமா. It will fly high. ஏன் என்று You சொன்னால், know why? மற்ற பறவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய காற்று வந்தோடனே தன்னை போய் ஒளித்துக் கொள்ளுமா. So the other birds will hide when there is a heavy wind. பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ராம் வருதுன்னா மற்ற பறவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்ளும். So the other birds will hide for a storm. ஆனா இந்த கழுகு ஸ்ட்ராம் வந்து அது பயப்படவே So, பயப்படாது. but this eagle will never fear a storm. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராம் வருகிறது உண்மைதான். So yes, we have storms in our life. போராட்டங்கள் வருகிறது உண்மைதான். Yes, we have trials in our இது life. என்ன கத்துக் கொடுக்கிறது? But what does this teach us? ஓ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, So when God is with you, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, when God is with us, இந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயப்பட தேவையே so we இல்ல. don't have to fear the storm and the sea. பயப்பட தேவையே இல்ல. So we don't have to fear. நீங்க பயப்பட்டீங்கன்னா So when you fear, நீங்க யாரும் கழுகு கிடையாது. so you are not an eagle. நீங்க எல்லாம் மற்ற பறவைகள். You are the other birds. நான் கார்ல வரும்போது பார்த்துட்டே வந்தேன். So I looked at the எந்த birds. பறவை இன்னைக்கு காற்று பயங்கரமாக இருந்துச்சு, So today the storm was very எந்த heavy. பறவை எப்படி பறக்குதுன்னு பார்த்துட்டு வந்தேன். I was looking how are these birds flying. ஒரு சில பறவைகள் இந்த காத்துல பேலன்ஸ் பண்ணாம அலைந்து கொண்டு அப்படியே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. So the birds were struggling to fly. இன்னும் ஒரு பறவைகள் அப்படியே பிரச்சனையே வேண்டான்னு ஒரு ஃப்ளோர்ல காக்காலாம் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. So the other birds were waiting on the land. ஆனா நீங்க காக்கா மாதிரி உட்கார போறீங்களா, So are you going to be like this? இல்ல Crow? பறக்க போறீங்களா? Are you going to fly like an ஆனால் eagle? பறக்க வேண்டும் என்று சொன்னால் So if you have to fly like an eagle, காற்று தேவை. you need the wind. காற்று தேவை. So we need the wind. இன்னைக்கு காற்று எதுக்கு வேதத்துல ஒப்பிடுகிறது என்று So சொன்னால், what does it implies? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுகிறது. So the wind implies the Spirit of அப்போஸ்தலர் God. புத்தகத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். So all of us know what happened in the apostles. அவர்களுக்காக அவர்கள் ஜனங்கள் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் காத்திருக்கும் பொழுது So when the disciples were waiting, பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார் என்று சொன்னால், so how did the Spirit of God came? ஒரு பலத்த காற்றோடு So வந்தாராம். he came like a wind. பாருங்க, 2வது வசனம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. So Acts chapter 2 verse 1 and 2. ம் ம் ம்
நிரப்பிற்று. ஹalleluya. Amen. Suddenly there came a sound from heaven as a rushing mighty wind. It filled the whole house where they were sitting. அங்க பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு. So the Spirit of God has arrived. பரிசுத்த ஆவியானவர் இங்க எப்படி வராரா? ஒரு காற்றை போல வராரா. So he is coming like a mighty wind. இன்னும் யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிங்க. So John chapter 3 verse 8 அங்க காற்றின் திசையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. speaks about the direction of the wind. பாருங்க, காற்று இஷ்டமான இடத்துல இருந்து வீசுகிறது. So the wind blows where it wishes. அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும். முடியுமா? காற்றின் சத்தத்தை கேட்க முடியுமா? முடியும். அடுத்தது அது தெரியாது. அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So is everyone who is born of the Spirit. இன்னைக்கு அந்த காற்றை யாராலையும் பார்க்க முடியாது. So nobody can see the wind. அது ஆனால் என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ண முடியும். So but we can feel this wind. ஆனால் அந்த காற்று வல்லமையுள்ள ஒரு காற்று. But this is a mighty wind. அந்த காற்று என்ன செய்யுமா? அடித்த உடனே இந்த கழுகு தன் செட்டைகளை இன்னும் விரித்துக் கொள்ளுமா? So the moment there is a strong wind that the eagle will அந்த expand its feathers. கார் மேகங்களை பார்க்கும் பொழுது கழுகு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா? So it will prepare when there is a storm. மற்ற பறவைகள் ஒளிந்து கொள்ளுமா? When other birds hide. ஆனால் இந்த பறவையோ அந்த காற்றுக்கு அதை எதிர்கொண்டு செல்லுமா? So this bird alone will face that wind. அந்த பிரச்சனையை நோக்கி கடந்து செல்லுமா? So it will walk towards that wind. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து ஒளியும்படியாக அழைக்க விடல. So God has not called us to hide. நீங்க பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக அழைச்சிருக்கிறார். God has called us to overcome the problem. அதற்காக வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us the strength to உங்க வாயில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். God has given the anointing to உங்களை எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகிச்சிருக்காரு. God has anointed each one of you. நீங்க பேச 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 So the more you confess. நீங்க எழும்புவீங்க. So you will rise like the eagle. புதிய பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. You will receive the strength. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. The Spirit of God is what we need. அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாட So the more the Spirit of God work in us. அது கழுகு தன்னை பறக்க வைக்குமா? And the Spirit of God இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளுமா? The eagle will receive its strength. ஒரு நாளும் கலங்கவே கலங்காதாம். So don't be distressed by this. அதை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். This is what God is wanting to do. நீங்கள் பறக்க விரும்புகிறீர்களா? So are you wanting to fly? கர்த்தருக்காக காத்திருங்க. So wait upon the Lord. எப்படி காத்திருக்க வேண்டும்? How should we wait? தனித்து காத்திருக்க So we வேண்டும். have to be alone in God. மோசேயை போல காத்திருக்க So we வேண்டும். have to be like Moses. காத்திருக்கிற வேளையில So when we wait upon the Lord, கர்த்தர் பேசுவார். God will speak to us. அவர் சத்தம் வரும் வரை காத்திருங்க. We have to wait until God வார்த்தை வர வரை காத்திருங்க. until the word comes to you. விடாம கத்திருக்க காத்திருங்க. Until God speaks. குடும்பமா காத்திருங்க. As a family. சபையாக காத்திருப்போம். As a church. நிச்சயமாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். God will change the situation. அடுத்ததாக பார்த்தோம். So we saw the தன்னை உடைக்க அர்ப்பணிக்குமா? And it will surrender to be broken. நீங்கள் மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? So are you willing to be changed? நீங்கள் மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? So are you prepared to be changed? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. Say to this to God. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender. என்னுடைய சுபாவத்தை அர்ப்பணிக்கிறேன். I surrender my character. என் பேச்சை அர்ப்பணிக்கிறேன். I surrender my speech. என் பார்வை அர்ப்பணிக்கிறேன். I surrender my என் eyes. நினைவுகளை அர்ப்பணிக்கிறேன். I surrender my thoughts. என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் I ஆண்டவரே. surrender my whole life to you. நான் ஒன்று உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். So I might be a broken vessel. ஆனால் கர்த்தரால் அதை ஒட்ட வைக்க முடியும். But God can bind this அந்த together. நம்பிக்கையோடு காணப்படுவோம். So wait upon that hope. ஆனால் மூன்றாவதாக The third thing. தேவனுடைய அபிஷேகிக்கும்படியாய் நாம காத்திருப்போம். So we have to wait for God to anoint அந்த us. புதிய பலத்துக்காக காத்திருப்போம். Wait for the new strength. நீங்க அப்புறம் பலன் பிள்ளைகள் பார்த்திருக்கீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. You might have seen நடக்கிற குழந்தைங்க தவழ்ற குழந்தைகளை You பார்த்திருப்பீங்க. may have seen the children who அவங்க crawl. தவழ்ந்து இருப்பாங்க. So initially they will crawl. ஆனா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா The moment they start walking, ஒண்ணுமே பண்ண முடியாது. nobody can stop them. ஓடுவாங்க. So they will keep on running. அதே போலதான் கர்த்தர் பலன் வரும் பொழுது When you receive the strength, you will be unstoppable. Amen. நீங்க you will be unstoppable. Amen. நீங்க பட்டணத்துல unstoppableா இருப்பீங்க. So you will be unstoppable. நீங்க நடக்கிற தெருவுல unstoppableா இருப்பீங்க. So the street that you walk will be unstoppable. கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை God shall செய்வார். do great things with நீங்க you. எழும்புவீங்க. You shall rise. எந்திரிப்போமா? அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? Let's give the space to the Spirit. ஜெபத்தோடு நம்ம காணப்படுவோமா? Let's stand in the presence of இப்பொழுது God. கர்த்தருடைய காற்று ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்க கூடாது? So why should not God அப்படியே கொஞ்சம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? Let's praise God. ஹalleluya. இருதயத்தை உயர்த்துவோமா? Let's lift up our hearts. உயர்த்துவோமா? ஹalleluya. ஹalleluya. ஜெபிப்போமா? ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது So when the Spirit of God came, அந்த இடம் அசைந்தது. the place was shaken. அந்த இடம் அசைந்தது. The place was shaken. உங்க வாழ்க்கை அசைக்கப்பட வேண்டும். So your life have to be உங்க shaken. சூழ்நிலை அசைக்கப்பட வேண்டும். The situation have to be ஜெபிப்போமா? shaken. ஜெபிப்போமா? Let us ஹalleluya. praise. கொஞ்சம் அந்நிய பாஷையில நடந்து ஜெபிப்போமா? ஹalleluya. ஹalleluya. ஓ கழுகு அந்த ஓ ஹalleluya. அந்த ஸ்டார்ம்ஸ்க்கு மேலாக பறக்குமாம். ஓ ஹalleluya. நீங்க பறப்பீங்க. ஓ புது பலத்தை கர்த்தர் தருகிறார். ஹalleluya. ஓ ஒருவேளை நீங்க அநேக நாள் காத்திருக்கலாம். உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது.
இருக்கிறது. ஒருவேளை உலகத்தாரால் நீங்கள் மதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் உனக்காக கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். ஓ, அது வருவரை நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. உயர எழும்புவோம். ஹல்லேலூயா. எழும்பக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. ஓ ஹாலே, பிரச்சனை நினைக்கிற காரியம் தூக்கி போடுங்க, வியாதியை தூக்கி போடுங்க, சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபுனா மனுஷதானா ரபா, அப்படியே துதிங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஓ ஹல்லேலூயா. தேவன் செய்யக்கூடிய காரியங்களை நினைச்சு துதிங்க. உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை நினைத்து துதிங்க. என்ன செய்ய போகிறார் என்று நினைத்து துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல இருக்க போவது இல்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போவது இல்லை. எல்லாம் முடிவுக்கு வருகிறது, எல்லாம் முடிவுக்கு வருகிறது. ஓ ரிபானா மனுஷதானா ரபானா, நாங்கள் காத்திருக்கிற வேளையில ஓ ரிபா ஷாதானா மனுகதானா, ஒரு பலத்த காற்று வந்தது போலவே, ஒரு பலத்த காற்று வந்தது போலவே ஓ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய காற்று, ஓ பெரிய காற்று. ஹல்லேலூயா. ஓ அது அனுப்புகிற ஓ காரியத்தை நிறைவேற்றாம முடிக்கவே முடிக்காது. நீங்க அதை முடிக்கவே முடிக்காது. ஓ அது சொன்னதை செய்யும். தேவன் எதை நினைத்திருக்கிறார் அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பெரிய வல்லமை. ஓ அந்த வல்லமைக்கு முன்பாக நிற்பது யாராலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபானா மனுஷதானா ரபானா மனுகதானா. அந்த நாட்களிலே வந்த பொழுது சீஷருடைய வாழ்க்கை மாறி போனது. பயந்து போயிருந்த பேதுரு வாழ்க்கை மாறி போனது. பிரச்சனையில இருந்த வாழ்க்கை மாறி போனது. ஒரு நாள் எல்லாருமே தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாங்க. நீங்க பயன்படுத்தப்படுவீங்க. உங்க வாயில கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறாரு. நீங்க துதிக்க 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 ஓ ரிபானா மனஷதானா ரபானா மனுகதானா. ஓ பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் அமைதலாக போகும். ஹல்லேலூயா. உலகத்திலும் இருப்பவரிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன், நான் உயர எழும்புவேன். ஹல்லேலூயா. ஓ ரிபானா மனுஷதானா ரபானா, நான் மேலான காரியத்தை நோக்கி நான் எழும்புவேன். இந்த பூமி என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் எழும்புவோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரே உயரம்படி எழும்பும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. தைரியமாக சொல்லலாமா? உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்தீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? மேலே நான் உயருவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் பறப்பேன் உயரே, உயரே, நான் உயரே, நான் பறப்பேன் உயரே, 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 நான் பறப்பேன் உயரே, உயரே, நான் உயரே, நான் பறப்பேன். வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள், வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள், மதில்களை நான் தாண்டும் நேரம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை. ஓ விசுவாசத்தோடு பாடுவோமா? ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை. ஓ சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயர, கரங்களை உயர்த்தி உயரே, 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 நான் பறப்பேன் உயரே. சொல்லுங்க தைரியமா. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல 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 ஓ ஹல்லேலூயா. புதிய பலத்தை பறப்பேன் உயரே, 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் சிறுமைப்பட்ட முடிந்து போனது. ஆமென். சிறுமையிருப்பின் சிறுமைப்பட்ட நாட்கள். ஓ உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா. நான் எழும்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை. ஓலிலோ சிறகடித்து பறந்திடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாளே உயரே, 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 நான் பறப்பேன் உயரே, 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 நான் பறப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Yes, Father God. Hallelujah. உயரே நான் பறப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா?
உயரே பரப்போம். ஹalleluya. ஓ ரிபனா மனுஷதன ரபனா மனுகதனா. ஹalleluya. நீங்க பரப்பீங்க. ஹalleluya. ஜெபத்தோடு நான் சொல்கிற வார்த்தை, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருந்து உடைக்கப்பட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகு பாராட்டி உங்களை பார்க்க விரும்புகிறார். ஹalleluya. உடைக்கப்பட்ட நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டது. சிறையிருப்பின் நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டது. ஹalleluya. தேவனுடைய காற்று உங்க மேல வீசும் பொழுது, ஹalleluya, உங்க குடும்பத்துல வீசும் பொழுது, ஊழியத்துல வீசும் பொழுது, அது இருக்கிற வண்ணமாக அல்ல, தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் விரும்புகிற வண்ணமாக கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். ஹalleluya. எழும்புவீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? புதிய பலத்தை இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு போய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. கதவை சாத்தி கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. You will hear the voice of the Lord. When you go to the presence of the Lord, Moses heard his voice. You are able to hear as well. நீங்கள் கேட்க முடியும். அது மெல்லிய சத்தமாக இருக்கலாம், அக்கினியை போல காணப்படலாம், பெரும் காற்றை போல காணப்படலாம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். திட்டங்களை வெளிப்படுத்துவார், காரியங்களை வெளிப்படுத்துவார். எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது, இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்னுடைய பாதியில வாழ்க்கையில கழுகை போல முடிக்க விரும்பவில்லை. நான் உயர எழும்ப போகிறேன். ஜெபத்தில் எழும்ப போகிறேன். தேவனை ஆராதிப்பதில் எழும்ப போகிறேன். தேவனை துதிப்பதில் எழும்ப போகிறேன். இனிமேல் குடும்பத்திலே ஒரு ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹalleluya. கர்த்தர் அப்படியாக காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலே தொனிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சத்தத்தை அனுப்புவீராக, காற்றை அனுப்புவீராக, பலத்த காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை, சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். God bless you all.